Hi guys, welcome to Tamil Skill Lab YouTube channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Reactல Tailwind CSS எப்படி ஈஸியா செட்டப் பண்றதுன்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோல Reactல Tailwind CSS எப்படி சிம்பிளா செட்டப் பண்றது, அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம். ஸோ Tailwind CSSனா என்னன்னு தெரியுமா? ஸோ இது ஒரு யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் CSS framework. மீனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்க HTML கோட்ல டைரக்டா கிளாஸஸை யூஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் அண்ட் கிளீனா UI டிசைன் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் சிஎஸ்எஸ்ல ஸ்டைல்ஸை செப்பரேட்டா எழுதணும். ஆனா டெய்ல்விண்ட்ல ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள எல்லாமே ஒரே இடத்துல டிஃபைன் பண்ண முடியும் நம்மளால. இது மாடர்ன் யூஐ டிசைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி ரியாக்ட் மாதிரி காம்போனன்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் யூஐ டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கிட்ட ரெடிமேட் யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்மளால டிசைன் பண்ண முடியும். அண்ட் நோ நீட் டு ரைட் கஸ்டம் சிஎஸ்எஸ் ஆஃபன். நம்ம ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் டைரக்டாக HTML ரியாக்ட் காம்போனன்ட்லேயே நம்ம ஸ்டைல்ஸை வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். அண்ட் ஹைலி கஸ்டமைசபிள். டெய்ல்விண்ட் கான்ஃபிக் ஃபைல் மூலயமா நம்ம கலர்ஸ் அண்ட் ஸ்பேசிங் அண்ட் ஃபான்ட்ஸ் எல்லாமே உங்க ப்ராஜெக்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். அண்ட் ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ். ஒன்ஸ் ஒரு டிசைன் பண்ணிட்டா அதை நம்ம ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கோடை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்மாலர் ஃபைல் சைஸ். ஸோ பர் சிஎஸ்எஸ் சப்போர்ட் இருக்கனால ஸோ ஃபைனலாக சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப சின்ன ஃபைல் சைஸ்ல இருக்கும். லைக் எந்தெந்த கிளாஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதோட சிஎஸ்எஸ் மட்டும்தான் நம்ம ஃபைனல் சிஎஸ்எஸ் ஃபைல்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ எஸ்எம், எம்டி, எல்ஜி ஸ்கிரீன் இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிவைஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி நம்ம டிசைனை வந்து ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியும். So let's get started with creating our React app using White. So இப்போ நம்ம terminal open பண்ணிக்கலாம். cmd then npm create white at latest. Project name பார்த்தீங்கன்னா so React White Tailwind CSS. Then framework choose பண்ணிக்கலாம். framework React select பண்ணிக்கலாம். Then variant JavaScript or TypeScript எது உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கங்க. தென் நம்ம ஆப் டைரக்டரிக்குள்ள போகலாம். cd space tab. தென் நம்ம டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து VS கோட்ல ஓபன் பண்ணி தென் ஃப்ரம் தேர் we will start our dev server and we will run our application. So terminal, new terminal. npm run dev. ஓகே ஸோ npm வந்து நம்மளுக்கு டிசேபிள் இருக்கு. ஸோ அதனால நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். npm run dev. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இதில் போய் பார்க்கலாம். localhost 5173. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம அப்ளிகேஷன்ல டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்காக நியூ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. npm i tailwind css then at tailwind css/white. ஸோ இது ரெண்டு டிபெண்டன்சிஸ் தான் தேவை. ஸோ ரெண்டு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் white.config.js or white.config.ts ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பிளக்கினை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ import tailwind css. ஸோ இந்த பிளக்கினை வந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஆமாம் tailwind css. தென் இப்போ tailwind css பிளக்கினை வந்து நம்ம ஒயிட்டுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. தென்
நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து நம்ம டெய்ல்விண்ட் ஓட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆப் டாட் சிஎஸ்எஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். நமக்கு இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது, அது ஒன்றே போதும். ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு சேவ், தென் அட் இம்போர்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? தென் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் ஆப் சிஎஸ்எஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். So h3 tailwind CSS with clear white. Then application run ஆயிட்டு தான் இருக்கு. Then tailwind CSS with React wait. ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷன் எதுவும் கிராஷ் ஆகல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. Then இப்போ நம்ம tailwind CSS ஓட கிளாஸஸ் நம்ம இங்க ஆட் பண்ணலாம். So here class name text -3 pixel, then font -bold, then underline, save. பாத்தீங்களா? ஸோ ஃபாண்ட் டெக்ஸ்ட் சைஸ் வந்து 3XL இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் ஃபாண்ட் வந்து போல்டாக மாறிடுச்சு அண்ட் அண்டர்லைனும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம எந்த சிஎஸ்எஸும் எழுதல, ஜஸ்ட் அதோட கிளாஸ் நேம்ஸ் மட்டும்தான் எழுதணும். அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால அதுக்கு தேவைப்படுற இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோட டெவலப்பர்ஸ் டூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணணும்னா இந்த டூல்ஸ்லாம் மஸ்ட்டு. ஸோ விஎஸ் கோடில் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா லைக் ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ டெய்ல்விண்ட் கிளாஸஸ் டைப் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக சஜஷன்ஸ் கொடுக்கும். ஈவன் அட் அப்ளை, அட் லேயர், தீம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்டென்ஷனால. தென் லிங்டிங். ஸோ நீங்கள் ராங் சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணால் இமீடியட்டாக அதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். தென் ஹோவர் ப்ரிவியூ. ஒரு கிளாஸ் மேலே நீங்கள் மவுஸை நீங்கள் ஹோவர் பண்ணும்போது அது அப்ளை ஆகுற சிஎஸ்எஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பண்ணும். Then syntax highlighting. So custom syntax like tailwind and at apply எல்லாம் highlight பண்ணிடும் for better readability. So இதை இன்ஸ்டால் பண்ணா VS Codeல tailwind CSS experience வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து எதுன்னு பண்றேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க வந்து font black. ஸோ இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன நான் ஆட்டோ கம்ப்ளீட். தென் லிங்டிங். ஸோ நீங்கள் தப்பான கிளாஸ் நேம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடும்னு வச்சுக்காங்களேன். ஸோ BLACK. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஹைலைட் பண்ணது பாருங்களேன். ஸோ ஃபாண்ட் பிளாக் அப்ளைஸ் த சேம் CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஃபாண்ட் போல்ட். ஸோ ஃபாண்ட் போர்டில் என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அதே தான் ஃபாண்ட் பிளாக்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வார்னிங்ஸ்லாம் கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து லிங்டிங்கோட அட்வான்டேஜ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோவர் ப்ரிவியூ. ஸோ ஒரு கிளாஸ் மேலே நீங்கள் ஹோவர் பண்ணும்போது லைக் அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வச்சுக்கலாம். ஃபாண்ட் சைஸு, லைன் ஹைட்டு, இந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்ல. சரி. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்ட் CSS provides an official prettier plugin that helps you automatically sort your utility classes in the recommended order. So for example, utility classes sorting பண்றதுனா like font bold F தான் வந்து first வரும், then T வரும், then U வரும். ஸோ இதை தான் வந்து சார்ட்டிங்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட கிளாஸ் நேம்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் ஆர்டரில் சார்ட் பண்ணும் to improve readability and duplicate classes ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். தென் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஆர்டரில் இருக்கும், ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். தென் டூப்ளிகேட்ஸ் ஆர் மெஸ்ஸி கிளாஸஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவோம் வித் டெய்ல்விண்ட் CSS கான்ஃபிக்ஸோட. அண்ட் இதில் இருக்க எல்லா எடிட்டருமே
ப்ரிட்டியரை வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளோட டெய்ல்வினோட பிளக்கினும் ஈஸியாக அது கூட merge ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ விஎஸ் கோடு தேவையான ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதுதான் அது. தென் அதுக்கடுத்து வந்து நம்ம ப்ரிட்டியர்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பிளக்கின் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ npm install அது வந்து டெவ் டிபெண்டன்சியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டியர் பிளக்கின் டெய்ல்வின் சிஎஸ்எஸ். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. தென் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிக் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 ஃபைல்ஸை வந்து பேரண்ட் டைரக்டில் கிரியேட் பண்ணும் மெயின் டைரக்டில். ஸோ ஒன்று வந்து ப்ரிட்டியர் ஆர்சி. ஸோ டாட் ப்ரிட்டியர் ஆர்சி. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ செமிகோலன் ட்ரூ, தென் சிங்கிள் கோட் ட்ரூ, தென் print with 80 then tab with வந்து 2, then trailing comma es5 ஃபைல்ஸ் மட்டும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் இதெல்லாம் வந்து ப்ரிட்டியர் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்லயும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அப்ளை ஆகும்னு வச்சுக்கலாம். தென் ஒரு சில ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ப்ரிட்டியர் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம்ல. ஸோ அந்த இதை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம டாட் ப்ரிட்டியர் இக்னோர்ல அந்த ரெபாசிட்டரிஸ் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். ஸோ ப்ரிட்டியர் இக்னோர். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர்ஸ்க்குள்ள இருக்கிற ஃபைல்ஸுக்கு வந்து நம்ம ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். மாடியூல்ஸ், தென் பில்ட் ஃபோல்டர் அண்ட் டிஸ்ட் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபோல்டர்ஸ்லையுமே ப்ரிட்டியரோட யூஸ் வந்து அங்கே தேவையில்லை. தென் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிட்டியர் ஆர்சி ஃபைலில் வந்து நம்ம பிளக்கினை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ பிளக்கின்ஸ், ஃபர்ஸ்ட் பிளக்கினே பார்த்தீங்கன்னா ப்ரிட்டியர் பிளக்கின், ஐ மீன் டெய்ல்வின் சிஎஸ்எஸோட ப்ரிட்டியர் பிளக்கின் தான். ஸோ ப்ரிட்டியர் பிளக்கின் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். ஸோ பிளக்கினை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பிளக்கின் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக தான் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து லைனப்பில் தான் இருக்குது ஃபார்மேட்டிங்கில். ஸோ நான் ஃபாண்ட் போல்டை மட்டும் எடுத்து அண்டர்லைனுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்களேன், ஃபாண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அண்டர்லைன் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு. தென் இதேமாரி நான் ஒரு பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸஸ் எழுதி அதை நான் வெளியே வச்சிருக்கேன். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒயிட்டு, ஸோ பிஜி இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இந்த பிஜிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும் பாருங்களேன். ஸோ அப்படியே சார்ட்டிங் ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ இதுதான் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ப்ரிட்டியர் பிளக்கினோட அட்வான்டேஜ். ஸோ இந்த பிளக்கின் நம்ம யூஸ் பண்ணும்போது லைக் கிளாஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ வேர்ஷன் கண்ட்ரோல் டிஃபரன்ஸும் மினிமைஸாக இருக்கும் அண்ட் டீம் கொலாபரேஷனும் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டெவலப்பர்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாதிரி ஒரு யூஐ டெவலப்பருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அசிஸ்டிவ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் என்னென்ன சிஎஸ்எஸ்லாம் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக ஒரு பேசிக் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.1. ஸோ 4.1 வந்து டிசைன் அண்ட் டெஸ்டட் ஃபார் மாடர்ன் ப்ரௌசர்ஸ் அண்ட் த கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஃப்ரேம்வொர்க் ஸ்பெசிஃபிக்லி டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் ப்ரௌசர் வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம் 111 வெர்ஷனுக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் 4 வந்து சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் யாராவது ஒரு யூசர்ஸ் ஆர் டெவலப்பர்ஸ் வந்து அதுக்கு கீழே இருக்க க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த க்ரோம் ப்ரௌசர் வெர்ஷனில் வந்து நம்ம 4.1 டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். பட் அந்த க்ரோம் 111 எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ்ட் ஆன் மார்ச் 2023. ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பேக் வந்து அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சஃபாரிக்கு வெர்ஷன் 16.4, ஃபயர்ஃபாக்ஸுக்கு வெர்ஷன் 128லேருந்து வெர்ஷன் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வெர்ஷன் 4.1 வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூட்டிலிட்டி கிளாஸஸ் வச்சு எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது நம்ம உங்களுக்கு முன்னாடியே ஒரு பட்டனுக்கும் அண்ட் ஒரு ஹெட்டிங்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியே வந்து இங்கே வந்து ஒரு கார்ட் காம்போனன்ட் ஆஸ் வெல் அஸ் இமேஜஸ் ஆஸ் வெல் அஸ்
டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கார்ட் கண்டென்ட்டாக அதை அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்க. ஸோ டிவ் கிளாஸ் எம்எக்ஸ் ஆட்டோ ஃப்ளெக்ஸ், தென் அதேமாரி இமேஜுக்கு வந்து சைஸ் 12, ஸ்ட்ரிங்க் வந்து 0, லோகோவோட சோர்ஸ், தென் கிளாஸஸில் சிட் சேட்டுக்கு டெக்ஸ்ட் சைஸ் வந்து எக்ஸல், தென் அதேமாரி யூ ஹேவ் நியூ மெசேஜுக்கு வந்து டெக்ஸ்ட் கிரே ஐஃபன் 500 கலர் கிரேடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸஸ்லேயே பண்ணிட்டாங்க. ஸோ மேலே யூஸ் பண்ணியிருக்க யூஐயில் வந்து லைக் டிஸ்பிளே அண்ட் பேடிங் யூட்டிலிட்டிஸான ஃப்ளெக்ஸு, ஸ்ரிங்க் 0, பேடிங் 6 இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி லே அவுட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் மார்ஜின், தென் பேக்ரவுண்ட் கலர், பார்டர் ரேடியஸ், பாக்ஸ் ஷேடோ இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம யூஐயில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இமேஜ் மட்டும் நம்மகிட்ட ஒர்க் ஆகாது. ஸோ அது பதிலாக வேணா நான் ரியாக்ட் எஸ்விஜி அந்த ஐக்கானை யூஸ் பண்ணுறேன். So import react svg from assets / react.svg. So react svg அப்படியே நான் வந்து source நான் கொடுப்பேன். ஸோ இதை எடுத்துருங்க. தென் பட்டன் இதெல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ சேவ். now நீங்கள் யூஏல விசிட் பண்ணீங்கன்னா ஸோ பாருங்க, சிட் சாட் யூ ஹேவ் அ நியூ மெசேஜ் அப்படி வந்துருச்சுங்களா. அதே மாதிரி இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஹோவர், ஃபோக்கஸ், அதர் ஸ்டேட்ஸ் அதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது வந்து லைக் கலர் என்னவா மாறணும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கை 700 ஹோவர். அதே மாதிரி ஃபோக்கஸ்க்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் சைல்டு என்னவா இருக்கணும், தென் ரெக்வயர்ட் ஆஃப், தென் பிஃபோர் ஆஃப்டர், பிளேஸ் ஹோல்டர் செலக்ஷன், இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ்க்கும் இருக்கு, தென் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளதுல பட்டன் இல்லை, ஸோ கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்துக்கிறேன். பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பட்டன் இருக்கு. ஹோவர் ஆகும்போது ஒரு கலர் ஆகுங்களா. ஸோ அதை நான் அப்படியே லைக் ஹோவர் பிஜி ஸ்கை 800 இருக்குங்களா, நான் அப்படியே வந்து பிஜி பிளாக், சாரி பிளாக் சேவ். தென் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்காக மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து லைக் ஹோவர், ஃபோக்கஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கணும், அதே ஃபோக்கஸ் கிளிக் நடக்கும்போது நான் என்ன பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோக்கஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேறு சிஎஸ்எஸ் வேணும் அப்படின்னா லைக் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஜி ரெட் 300 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து மாறிடும் ஃபோக்கஸ். ஸோ கிளிக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா கரண்ட்டாக ஆக்டிவாக அதை வந்து ஃபோக்கஸில் இருக்கும்போது வந்து கலர் வந்து இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பண்ணுற மவுஸ் ஆர் கீபோர்டில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்மளால சிஎஸ்எஸ் மூலமாகவே அந்த கிளாஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம டைரெக்டாக சிஎஸ்எஸ் கிளாஸில் போய் ஹோவர் எழுதி அதுக்கு கீழே சிஎஸ்எஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. லைக் ஹோவர்க்கு நீங்கள் இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்எஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து பில்ட் பண்ணிக்கும். தென் அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன் லைக் மீடியம் ஸ்க்ரீனுக்கு வித் வந்து 32 இருக்கணும், லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு இமேஜோட வித் வந்து இவ்வளோ இருக்கணும். அதே மாதிரி மொபைல் ஸ்க்ரீன் அண்ட் டெஸ்க்டாப், தென் லார்ஜ் டெஸ்க்டாப். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம பிரேக் பாயிண்ட் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும், எம்டி பார்த்தீங்கன்னா டேபுக்கு வரும், எல்ஜி பார்த்தீங்கன்னா 13 to 14 inches இருக்கிற லேப்டாப்க்கு வரும், தென் எக்ஸல் பார்த்தீங்கன்னா 16 or 18 inchesக்கு மேலே இருக்கிறது, தென் டபுள் எக்ஸல் விச் மீன்ஸ் 2X எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பெரிய பிக் டெஸ்க்டாப், மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 32 inches அந்த மாதிரி இருக்கிற டெஸ்க்டாப் வந்து 2X எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து வித் வந்து 1536 பிக்சல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கு வந்து அது வந்து அப்ளை ஆகும். 2XL நீங்கள் போட்டு எழுதுறதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து மொபைல் வியூவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லெட் மீன் சாரி நாட் இன்ஸ்பெக்ட்
மொபைல் வியூக்கு மாத்துறேன். ஸோ பார்த்தீங்களா, மொபைல் வியூக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து மேலே இருக்கு. தென் மித்ததெல்லாம் வந்து கீழே வந்துருச்சு. அதே நார்மல் வியூல பார்த்தீங்கன்னா, சாரி, அதே நார்மல் வியூல பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். மேபி ஒரு டெஸ்க்டாப் வியூக்கு இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். தென் கண்டென்ட் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ரைட் சைடு அலைன் ஆகுற மாதிரி சிஎஸ்எஸ் எழுதிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே சிஎஸ்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் லைக் நம்ம ஸ்க்ரீன்ஸை வச்சு நம்ம ரெஸ்பான்சிவாக சிஎஸ்எஸ் நம்மளால எழுத முடியுங்கிறதுனால லைக் நம்மளோட டெய்லர் சிஎஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்பான்சிவாக நம்ம பேஜ் வந்து டிசைன் பண்ணும்போது டெய்ல்விண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட். ஸோ நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்ல வந்து டார்க் மோட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், அதே வந்து டார்க் கோலன் பிஜி கிரே 800 கொடுத்தீங்கன்னா எப்போ நம்ம டெய்ல்விண்ட் வந்து டார்க் மோட்ல எனேபிள் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பேக்ரவுண்ட் கிரே கலர்ல மாறிடும். ஸோ அதை தான் வந்து இந்த டார்க் கோலன் வச்சு நம்ம கொடுக்கறதெல்லாம் மாறிடும். அது வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும் இல்லை, ஸோ டார்க்ல இருக்கும்போது லைக் டெக்ஸ்ட் கலரு, ஸோ அதெல்லாமே மாறிப்பாங்க. ஸோ டார்க் டெக்ஸ்ட் ஒயிட்டு, தென் அந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட் கலர், தென் அதோட பேடிங் எல்லாத்தையுமே நம்ம அந்த டார்க் இதை வச்சு நம்ம மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டார்க்கை வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா லைக் நம்ம ஏதோ ஒரு HTML கிளாஸ்க்கு வந்து நம்ம டார்க்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கிற கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து டார்க்காக மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ டிவ் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிட்சாட் மெசேஜ் வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, தென் இப்போ யூஏல போய் செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் அப் டவுன் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதில் நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டார்க் மோட் வந்து எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலாக டார்க் மோட் இது பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸஸில் டார்க் மாத்திரம் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சிஎஸ்எஸ்ல கஸ்டம் வேரியன்ட் டார்க் இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ index.css then fine. ஸோ இப்போ நீங்கள் app.cssல போய் கிளாஸ் வந்து டார்க்னு மாற்றும் போது வந்து அங்கே வந்து டார்க் மோட் வந்து எனேபிள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்களா ஃபுல்லாக டார்க் மோட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்டை யூஸ் பண்ணி இந்த டார்க்கை வந்து நீங்கள் எம்டி ஆர் அன்டிஃபைன் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது மூலமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து டார்க் மோடை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் லைக் என்டையர் அப்ளிகேஷனுக்கே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம் வேரியபிள்ஸ். தீம் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து எப்படி வேல்யூ அசைன் பண்ண அதை நம்ம எப்படி வந்து மற்ற வேல்யூக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து தீம் நீங்கள் அனடேஷன் யூஸ் பண்ணி தென் கலர் மின்ட் ஐஃபன் அதை கலர் மின்ட் 500 கொடுத்து ஒரு தீம் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மின்ட் 500 நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். பிஜி மின்ட் 500, டெக்ஸ்ட் ஐஃபன் மின்ட் 500, ஃபில் ஐஃபன் மின்ட் 500 யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் கலர் எல்லாமே வந்து அப்ளை ஆகிடும்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த தீம் யூஸ் பண்ணும்போது பிஜி டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மின்ட் 500ங்கிற வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸர் மூலமாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு சிஎஸ்எஸ்ல வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலருக்கு பார்த்தீங்கன்னா வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கஸ்டம் கலர். ஸோ லைக் என்னென்ன கலர்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 950 வரைக்கும் இருக்குது. தென் ஆரஞ்சு, அதேமாதிரி எல்லோ, லைம், அதேமாதிரி க்ரீன், எம்ரால்ட், டீல், ப்ளூ, ஸ்கை, இண்டிகோ, வயலட், பர்பிள் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம 400 வந்து நார்மலாக பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதே ஹோவர் பண்ணால் ஒரு 500, அதே ஆக்டிவ் பண்ணால் 600 ஆர் 700 கொடுத்தோன்னா ஒரு பெட்டர் வியூ யூசருக்கு வந்து நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் கலர்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லே அவுட்டுக்கு போகலாம். ஸோ லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பொசிஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க போது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து
ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அதே மாதிரி கிளாஸ் இன்லைன் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே இன்லைன் வந்து அதுக்கு அப்ளை ஆகும். தென் பிளாக் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே பிளாக்கு, இன்லைன் பிளாக்கு, ஃப்ளோ ரூட் யூஸ் பண்ணால் ஃப்ளோ ரூட்டுங்கிற டிஸ்பிளே வந்து அஃபெக்ட் ஐ மீன் அங்கே வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி ஃப்ளிக்ஸ்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து அதே கிரிட்டுக்கு, இன்லைன் கிரிட்டுக்கு, கண்டென்ட்ஸ், டிஸ்பிளே டேபிள், டேபிள் ரோ, டேபிள் லிஸ்ட் ஐட்டம், ஹிட்டன் எல்லாத்தையுமே அது வந்து இருக்கணும்னு வச்சுங்களேன். தென் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாட்டிக்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுக்கறதுக்கு இந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பொசிஷன் ஸ்டாட்டிக் வந்து ஈஸியாக வந்து அப்ளை ஆகிடும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டும் அதே மாதிரி தான், அப்சொல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டிக்கி இதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ அப்சொல்யூட், தென் ஐ மீன் ஸ்டாட்டிக். ஸோ பொசிஷன் ஸ்டாட்டிக் வந்து மேலே இருக்கிற டிவுக்கு, தென் கீழே இருக்கிற டிவுக்கு அப்சொல்யூட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது லைக் நம்ம பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக், பொசிஷன் வந்து அப்சொல்யூட் அப்படின்னு இந்த கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், பார்டர்ஸ். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பிஜி ஃபிக்ஸ்டுனா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். லைக் இந்த இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கும் யூஐ, ஐ மீன் இது இமேஜை வந்து. அதே லோக்கல் ஸ்க்ரோல்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி போகிறது, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். லைக் ஃபிக்ஸ்டாக இருக்கும். லைக் ஸ்க்ரோல் ஆகும்போது இதுதான் வந்து அப்பில் போகிற மாதிரி இருக்கும். இமேஜ் வந்து அதே இடத்துல தான் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜுக்கான சிஎஸ்எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணி லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும். எக்ஸஸ்னா லைக் 0.125 REM ஆர் 2pxல ஒர்க் ஆகும். அதே எஸ்எம், எல்ஜி, எக்ஸ்எல், 2XL, 3XL, 4XL. அதே பார்டர் ரேடியஸ் 0னா பார்டர் ஐ மீன் ரவுண்டட் வந்து நன். தென் ரவுண்டட் ஃபுல்லு. தென் இந்த இடத்துல ரவுண்டட் ஆஃப் நம்மளே வந்து கஸ்டம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். லைக் என்ன ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல கொடுக்கணுமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே ரவுண்டட் ஆஃப் வேல்யூ, லைக் கஸ்டம் ப்ராப்பர்ட்டினா இந்த ரேடியஸ் 4VX அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் இருக்கிற வேரியபிள் நேம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்களே ஒரு வேரியபிள் நேம்ஸ் அட் தீம் அன்னடேஷனுக்குள்ள யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரவுண்டட் ஆஃப் வேல்யூ, நீங்கள் அந்த பிஎக்ஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா, ஸோ அது 0.125 REM நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து அந்த பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். தென் ரவுண்டட் ஸ்டார்ட் ரேடியஸ், எண்ட் ரேடியஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்டர்லேயே. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ வந்து எவ்வளோ இருக்கணும், லைக் 2x, XS, SM, MD இந்த மாதிரி லைக் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு அப்ளிகபிள் யூட்டிலிட்டி கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகபிள் சிஎஸ்எஸ் வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதை விட அதை நம்ம வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு டெய்ல்வின்ல வந்து ஒரு பேசிக்கான செட்டப் எப்படி நம்ம பண்ணுறது, தென் ப்ரிட்டியர் எப்படி யூஸ் பண்ணுறது, தென் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது, தென் அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து டெய்ல்வின் வெப்சைட் இருக்கிற சிஎஸ் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, தென் என்னென்ன மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு பேசிக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைக் சிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன், லைக் பேக்கேஜஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பேசஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்பிள் யூஐ. ஸோ இந்த லைப்ரரி வந்து சிம்பிள் கிளாஸ் நேம்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎன். ஸோ பிடிஎன் போடும்போது பார்த்தீங்கன்னா பட்டனோட டிஃபால்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்துடும். அதே பிடிஎன் பிரைமரி. ஸோ பிரைமரி கலர் வந்துடும், செகண்டரி கலர், சக்ஸஸ், எரர், வார்னிங் எல்லாமே வந்து வந்துடும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைக் ஓன் கிளாஸஸ் வந்து அவங்களே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃபைனலாக வந்து லைக் டெய்ல்வின் சிஎஸ்எஸோட கிளாஸ் மாதிரி அது வந்து எவால்வ் ஆகிக்கும்னு வச்சுக்காங்களேன். தென் நெக்ஸ்ட் வந்து செயில் போட் யூஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா லைக் இதில் வந்து லைக் கரெக்டாக உங்களுக்கு தேவைப்படுற லைக் அக்கார்டியனுக்கு என்னென்ன கிளாஸஸ் தேவை அந்த கோடை வந்து அது வந்து டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த செயில் போட் யூஐ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. லைக் டைரெக்டாக நீங்கள் டெய்ல்வின் சிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ் நேம்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அந்த அக்கார்டியன் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுங்களேன். அக்கார்டியன் 2, அக்கார்டியன் 3 இந்த மாதிரி எல்லாத்துமே அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ண வச்சிடும். அதே மாதிரி அலர்ட்டுக்கு எல்லாமே வந்து லைக் டைரக்ட் டெய்ல்வின் சிஎஸ்எஸோட கிளாஸ் வந்து அவங்க காம்போனன்ட் பேஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளோபைட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெப்சைட். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ட் காம்போனண்ட்டாகவே அவங்க கொடுத்துருவாங்க. லைக் நீங்கள் டைரெக்டாக வந்து லைக் நீங்கள் அலர்ட்னு யூஸ் பண்ணீங்கனாலே போதும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இன்டகிரேஷன் கைட் ரியாக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோ பைட் ரியாக்ட் இந்த காம்பனன்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைக் அதில் பார்த்தீங்களா பட்டன் தென் பட்டன் காம்பனன்ட் எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி தீமை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அந்த பட்டன்ஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல நம்மளால வந்து சிஎஸ்எஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பட்டன் கலரு ஸோ இந்த மாதிரி லைக் அவங்களே வந்து அந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஃப்ளோ பைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டேரெக்டாக ரியாக்ட் காம்பனன்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து பெட்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பட்டன் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுத தேவையில்ல, அவங்களே வந்து எழுதியிருப்பாங்க. லைக் அக்கார்டியன் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களே எழுதியிருப்பாங்க. லைக் அக்கார்டியன் ஓப்பன் ஆகுது, அலர்ட் டிஸ்பிளே ஆகுது, எல்லாத்தையுமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க வச்சுங்களேன். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெய்ஸி யூஐ. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரிப்பிள் யூஐ மாதிரி தான். லைக் டைரெக்டாக வந்து அவங்களே வந்து கிளாஸ் நேம்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க வச்சுங்களேன். லைக் நம்ம டெய்ல்வின் சிஎஸோட கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் அவங்க டைரெக்டாக வந்து சிம்பிள் கிளாஸ் நேம்ஸ் வந்து அவங்களே எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்க, ஸோ பிடிஎன் பிரைமரி, பிடிஎன் செகண்டரி அந்த மாதிரி அவங்களே வந்து கிளாஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் நேம் பிடிஎன். அதே மாதிரி பட்டன் சைஸஸ் எக்ஸ்எஸ், எஸ்எம், எல்ஜி இந்த மாதிரி லைக் டைரெக்டாக ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸஸ் நேம்ஸ் வந்து அவங்களே வந்து இந்த காம்பனன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நாலுமே வந்து நம்ம டெய்ல்விண்டோட காம்பனன்ஸ் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் அல்லது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த காம்பனன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம டெய்ல்வின் சீரிஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸான யூட்டிலிட்டி கிளாஸஸ், ரெஸ்பான்சிவ் டிசைனு, டார்க் தீமு, ஓவர் ஸ்டேட்ஸ், லே அவுட், பார்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே பேசிக்ஸ் தான். நீங்கள் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண டெய்ல்வின் அஃபிஷியல் டாக்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்டெப்த் டாபிக் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு பிக் மோட்டிவேஷன்.